அம்மா அந்த குரூப் ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்களே, பிள்ளைகளெல்லாம் சொல்லிட்டியா? எல்லாருக்குமே சொல்லிட்டேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம தமிழ்நாடு அரசோட வேலை வாய்ப்பு எப்போ காத்துக்கிட்டே இருந்து எல்லாம் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு போய் எழுதுறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் ரெடியாக தான் இருக்கிறாங்க. மத்திய அரசு வேலைகளுக்கான போட்டித் தேர்வுகள்ல அப்ளிகேஷன் போடுறதே குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரவணகுமார்னு ஒரு ஐயா, அவர் வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கி வெளியில வந்துட்டாரு. அவர் சொல்றாரு, அதாவது ஐஏஎஸ்க்கு அப்ளை பண்றவங்க இருக்காங்க, நிறைய அப்ளை பண்றாங்க, ஓரளவுக்கு பாஸ் பண்றாங்க, இடையில குறைஞ்சிருந்துச்சு. இப்ப கொஞ்சம் அரசாங்கம் மக்களுக்கும் ஒரு இது இருக்கிறதுனால அதுக்கான முயற்சி பண்றாங்க, பாஸ் பண்ணி வர்றாங்க. ஆனா அந்த பி பிரிவு சி பிரிவு அவங்களுக்கானது அது வந்து எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி வர்றது. சில வேலைகள்லாம் அப்பப்ப தேவைக்கு தகுந்த மாதிரி வெளியிட்டு இது பண்ணுவாங்களாம். அதாவது பாதுகாப்பு வலயத்துல நம்ம ஊரை விட்டு வெளியே போக வேணாம், ஒரு பொண்ணு கேட்டா கூட இந்த ஊர்ல இருந்து அவங்க எப்படி குடுக்குறது, அந்த மாதிரி மனநிலை வேலை வாய்ப்பே இருக்குதான். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்க அப்ளிகேஷன் கூட போட மாட்டேங்கிறாங்க. எஸ்எஸ்சி எல்லாம் சுத்தமா போடவே மாட்டேங்கிறாங்க. 1% அந்த அளவுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ரொம்ப நாளா யோசிச்சிருக்கேன். என்னன்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்க நிறைய படிக்கிறாங்க, உயர்கல்வியில சிறந்து இருக்கிறாங்க, அப்புறம் ஏன் மத்திய அரசு நிறுவனங்கள்ல வேலைக்கு போறது இல்ல? ஏன்னா நம்ம பெல்ல இருந்தோம் இல்லையா, அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் பிள்ளைங்களை விட வெளி மாநிலத்துக்காரங்க நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு படிப்பறிவு இல்லைன்னு சொல்றோம், வந்தா ஒரு அப்ளிகேஷன் ஒரு இமெயில் அனுப்ப கூட தெரியலங்கிறோம். ஆனா எப்படிடா வர்றாங்கன்னா, இவரு பேசுனதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு புரிதல் வந்தது. ஏன்னா அதுவும் பீகாரை பத்தி குறிப்பிட்டு சொன்னாரு. அங்க வந்து உயர் வர்க்கம், அடித்தட்டு மக்கள் ரெண்டே தான், நடுத்தர மக்களே கிடையாது. அப்ப அந்த உயர்தட்டு மக்கள் என்ன செய்வாங்கன்னா, 4-5 பிள்ளைங்க இருந்தா ஒருத்தனை தூக்கிட்டு போய் டெல்லியில விட்டுறது. அந்த பக்கமெல்லாம் இப்ப டெல்லி, அந்த கான்பூர் அந்த பக்கமெல்லாம் பாத்தீங்கன்னா தெருவுல நம்ம பொட்டிக்கடை மாதிரி இன்ஸ்டிடியூட் இருக்கு, அங்க போய் சேர்த்து விட்டுட்டு 30 வயசு ஆனாலும் பரவாயில்ல, நீ பாஸ் பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா எக்ஸாமும் போட்டு எழுதிறதுனால வேற எது இருக்கோ இல்லையா அந்த வேலைக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு அந்த இதுக்கு போயிடுறான். நம்ம பிள்ளைங்க குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாம் பாஸ் பண்ணி வர்றவங்க எஸ்எஸ்சி பாஸ் பண்ண முடியாதா? முடியும். நமக்கு அதுக்கான விழிப்புணர்வு இல்ல. இருக்கும்போது அது எதுக்கு நம்ம ஊரை விட்டு வெளியில, அதாவது பாதுகாப்பு வலயத்துல நம்ம ஊரை விட்டு வெளியே போக வேணாம், ஒரு பொண்ணு கேட்டா கூட இந்த ஊர்ல இருந்து அவங்க எப்படி குடுக்குறது, அந்த மாதிரி மனநிலை வேலை வாய்ப்பே இருக்குதான். எல்லாரும் எல்லாத்துலயும் வந்து அப்ளிகேஷன் போடுங்க, எக்ஸாம் எழுதுங்க, 4 தடவை தோத்து போனாலும் 5ஆவது தடவை போறது